வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு கடும் பற்று என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கிறோம். பல மனிதர்கள் பொருள் பற்று, செல்வாக்கு பற்று, புகழ்பற்று என்று அலைவது போல பொருள்களை சேர்த்து வைத்து தனக்கும் உபயோகிக்க முடியாமல், மற்றவர்களுக்கும் உபயோகப்படுத்த முடியாமல் இறந்து போகும்போது சொல்லாமலே போய்விடுகிறார்கள். அது யாருக்கும் பயனில்லாமல் போகிறது. ஒரு பத்திரிகையில் படித்த செய்தி, வயதான பெரியவர் தன் படுத்திருக்கின்ற படுக்கை விரிப்பில் பல லட்ச ரூபாய்களை கட்டுக்கட்டாக வைத்து தைத்து அதன் மீது படுத்து கொண்டு இருக்கிறார். திடீரென்று ஒரு நாள் இறந்து போகிறார். ஆனால் இந்த விஷயத்தை மகனிடம் சொல்லவில்லை, பேரன்களிடம் சொல்லலை, மனைவியிடம் சொல்லலை, மகள்களிடம் சொல்லலை. அங்கே இடுகாட்டில் இதை உடலை எரிப்பவர் அந்த படுக்கை விரிப்பையும் எரிக்கிறார். எரிக்கும்போது அதில் இருந்த நோட்டுக்கட்டுகள் அவருக்கு தெரிய வருது. அதற்கப்புறம் அவர் கால் பண்ணி விஷயத்தை சொல்லுகிறார். ஓடோடி வந்து பார்க்கிறதற்குள்ள எல்லா 4 லட்சம் கிட்டத்தட்ட ரூபாய் எரிந்து போனதுன்னு சொல்கிறாங்க. ஆக வாழும் காலத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்யவும் இல்லை, தானும் அனுபவிக்கவில்லை, யாருக்கும் உதவாமல் போகிற இந்த பணம், இதுதான் கடும் பற்று என்று வேதாத்திரியம் சொல்லுகிறது. முடிந்தவரை தன்னுடைய தேவைக்கு போக மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஈகைத்தன்மை வந்துவிட்டால் அந்த குணம் மாறும் என்பதை கவியரசர் கண்ணதாசன் அற்புதமான ஒரு கவியின் மூலமாக உணர்த்துவார். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும், செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், அள்ளி கொடுத்தே வாழ்பவன் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு, வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு, செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும், செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும், மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும், நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்துவிடும், செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். வாழ்க வளமுடன். இன்று பிறந்தநாள், திருமண நாள் காணும் நண்பர்கள், மணவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பும் அருட்பேர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வர்ணமென்று விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல் நலம் கொண்டு இருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். பள்ளியில் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவியர்கள் சிறந்த முறையில் கல்வி கற்று சிறந்த முறையில் தேர்வெழுதி நிறைய மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும்
மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம், உயிர் வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறைவனுறு பெற குருவருளும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.